நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்று தொடங்கப்படுகிறது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். இந்த முகாம் மூலம் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை மருத்துவம், இருதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட உள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மின்வாரிய தலைவரும் தமிழ்நாடு அரசின் செய்தி தொடர்பாளருமான ராதாகிருஷ்ணன், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் மொத்தம் 1256 முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக கூறினார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சனிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த முகாம்கள் நடத்தப்பட உள்ளதோடு பரிசோதனை செய்து அன்றே முடிவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். காந்தி சுந்தர் சார் அதுக்கு முன்கூட்டியே அறிகுறிகளை கண்டுபிடிச்சு அவரை எப்படி நம்ம வராம தடுக்கிறது, வரலன்னா ஒண்ணுமே இல்லைன்னா சந்தோஷமா போ, இல்ல ஏதோ இருக்குன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தொடர் சிகிச்சை கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள நோக்கத்தில் தான் இந்த திட்டம் வருகிறது. தமிழ்நாடு அரசின் மருத்துவத்துறை சேவைகள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறினார். தமிழக அரசின் திட்டங்களுக்கு அரசியல் தலைவர்களின் பெயர்கள் மற்றும் படங்களை பயன்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வரின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அரசு திட்டங்களின் பெயர்களில் வாழும் ஆளுமைகளின் பெயர்கள் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும், திட்டம் தொடர்பான விளம்பரங்களில் முன்னாள் முதல்வர், கட்சியின் கொள்கை தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்படக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்று தொடங்கப்பட உள்ளதால் இந்த உத்தரவை மாற்றி அமைக்க கோரி தமிழக அரசு தரப்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிடப்பட்டது. மனுவாக தாக்கல் செய்தால் திங்கட்கிழமை விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து தமிழக பொதுத்துறை செயலாளர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் யார் படம் இருக்க வேண்டும், யார் பெயர் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த கோரி விளக்க மனு தாக்கல் செய்திருப்பதாக திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். எக்ஸாக்டா யார் படத்தை போடக்கூடாது, யார் பேரை போடக்கூடாது என்பதை வருகிற திங்கட்கிழமை என்று கிளாரிஃபை செய்வார்கள் என்று நம்புகிறோம். மேலும் கல்வி நிதியை விடுவிக்க கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த திமுக தற்பொழுது தாங்கள் கூட்டணி வைப்பதை மட்டும் விமர்சிப்பது சந்தர்ப்பவாதம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து பரப்புரை மேற்கொண்ட போது இதனை அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது, அண்ணா திமுக என்றால் அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி கொள்கை இருக்குது. ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது, அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது. அதிமுகவும் பாஜக கூட்டணியும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வரும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஒரு மாநில அரசு நல்ல முறையில் செயல்பட முடியும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவி வேண்டும். ஆக மத்திய அரசுடைய உதவி அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. மத்திய அரசின் உதவியோடு பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்ததாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அதிமுக விதிகளின்படிதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று விளக்கம் அளிக்காததால் இபிஎஸ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. 2022 ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதேபோன்று அதிமுக உறுப்பினர் என்ற அடையாளத்துடன் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரும் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சூரியமூர்த்தியின் வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அவர் அதிமுக உறுப்பினரே அல்ல என்றும், உறுப்பினராக இல்லாத ஒருவர் கட்சி செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த 4வது உதவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சிவசக்திவேல் கண்ணன் கட்சி விதிப்படி அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். எனவே இபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்த மனுவில் கட்சி விதிகளின்படிதான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டார் என்று குறிப்பிடாததால் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு உரியது என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் நிலங்களை உழுது விதைக்கு விவசாயிகள் தயாராகி வருகின்றனர்.
அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 2வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. செந்துறை பகுதியில் 2 மணி நேரம் பெய்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூரில் காற்று, இடி, மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருப்பாத்திரை, புலியூர், ஆலப்பாக்கம், நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், தியாகதுர்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை, திருப்புவனம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் இதமான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஆடிப்பட்டத்தில் விதைக்க மழையை எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டக்கூடிய செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு நோக்கி வீசக்கூடிய மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், அரியலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளுக்கு வரக்கூடிய 5ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து நலம் விசாரித்த நிலையில் ராமதாஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பாமக நிறுவனர் ராமதாஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பி தனது வழக்கமான பணிகளை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சரை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ராமதாஸ் நலம் விசாரித்தார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், உடல் நலம் குறித்து விசாரிப்பது வழக்கமான நடைமுறை என்றும் அதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பு இல்லை என்றும் கூறினார். அது விரைவில் குணமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது வழக்கம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ராமர் இருக்குமிடம் சீதைக்கு அயோத்தி போன்று ராமதாஸ் இருக்குமிடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தெரிவித்தார். ராமன் இருக்குமிடம் என்ன சொல்லுவாங்க? அயோத்தி. அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழுவில் பங்கேற்க உரியவர்களுக்கு மட்டும் அழைப்பு போகும் என்று கூறினார். பாஜக மற்றும் அதிமுகவுடன் மதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறுவது அபாண்டம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோ நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ எந்த சூழ்நிலையிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என உறுதிபட தெரிவித்தார். ஏன் இப்படி அபாண்டமான செய்திகளை ஒரு அரசியல் இயக்கத்தை குறிவைத்து தாக்குவதை உங்கள் மூல நோக்கமாக வைத்திருக்கிறீர்களே, என்ன கேடு உங்களுக்கு செய்தோம்? எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் இந்துத்துவ சக்திகளோடோ RSS பின்னணியில் இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இம்மி அளவும்
உடன்பாடோ தொடர்போ வைத்துக் கொள்ளாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வேறு வழியில்லாமல் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியதாகவும் வைகோ கூறினார். இந்நிலையில் நலன் விசாரித்து அன்பு கொண்டு பேசிய அண்ணன் வைகோவிற்கு நன்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் அன்புமணி தரப்பில் போட்டி பொதுக்கூட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாமகவில் தந்தை மகன் இடையிலான பிரச்சனையினால் அக்கட்சியினர் இருவேறு அணிகளாக பிரிந்து செயலாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் அமைந்துள்ள பட்டானூரில் வருகின்ற 17ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உரியவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றார். ராமன் இருக்கும் இடம் என்ன சொல்லுவாங்க, அயோத்தி. அந்த மாதிரி நான் இருக்கிற இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, தயாராபுரம் இடம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. புரிஞ்சுங்களா? நல்லா சொல்லுங்க. பொதுக்குழு 17ஆம் தேதி நடக்குது. எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்படும். அன்புமணி உள்ளிட்ட அவங்க செயல் தலைவருக்கு அழைப்பு இருக்கா? உரியவர்களுக்கு யார் உரியவர்கள் என்பதை கட்சி தீர்மானிக்கும். அவங்களுக்கு அழைப்பு போகும். இந்நிலையில் மாமல்லபுரத்தில் வரும் 9ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி, வடிவேல் ராவணன் ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ராமதாஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஏதோ ஒரு கார்ப்பரேட் அமைப்பால் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள பொதுக்குழுவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது என்றும் சட்டவிரோதம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணவ கொலை வழக்கில் கவினின் உடல் தகனம் செய்யப்பட்ட நிலையில் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடல் 5 நாட்களுக்கு பிறகு தகனம் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியரான கவின் செல்வகணேஷ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நெல்லையில் சுர்ஜித் என்ற இளைஞரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். விசாரணையில் சுர்ஜித்தின் சகோதரியுடன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த கவின் பழகியதால் ஆணவ கொலை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சுர்ஜித் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் கைதாகியிருக்கிறார். சுர்ஜித்தின் தாயை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கவினின் தந்தை கூறியிருந்தார். இந்நிலையில் அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து உடலை வாங்க கவினின் தந்தை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து நெல்லையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கவினின் உடல் அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் கவினின் உடல் அவரது சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்டு இறுதி அஞ்சலிக்கு பிறகு தகனம் செய்யப்பட்டது. கவின் ஆணவ கொலை வழக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்காணித்து வருவதாகவும் கொலைக்கு காரணமானவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது எனவும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். கவினின் உடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, குற்றம் செய்தவர்கள் தப்பிக்க எந்த வழியும் கிடையாது என்றார். மிகப்பெரிய தரை, அதனால இந்த குற்றத்தை செய்தவர்கள் யாரும் தப்பிக்க. அதேபோல கவினின் உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்புவனம் அஜித்குமாரை சட்டமும் கவினை ஜாதியும் கொலை செய்ததாக கூறினார். இது சாதி கொலை செஞ்சிருக்கீங்க, இங்க சட்டம் கொலை செஞ்சிருக்கீங்க. திருப்புவனத்துல அஜித்தை கொலை செஞ்சது எது? சட்டம். ஏன் இவ்வளவு பேர் வரல? ஏன் இவ்வளவு போராடல? இது வாக்கு, 2 சாதி வாக்கு எனக்கு வேணும்னு அரசு துடிக்குது, அதுக்காக இவ்வளவு வேலை செய்யுது. நீங்க இதுல போய் நீங்க வாக்க பார்க்க கூடாது. நீங்க இதனிடையே பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் கொலை சம்பவத்திற்கு முன்பாக கவினை அழைத்து மிரட்டியதாக அவரது தந்தை சந்திரசேகர் தெரிவித்தது உண்மைக்கு புறம்பானது என மாநகர காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆணவ கொலைகள் சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே நடைபெற்று வருவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிறகு அவர் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆணவ கொலைகளுக்கு காரணம் சமுதாய அமைப்பு என்று சாடினார். ஆணவ கொலைகள் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியிலிருந்து நடந்துருக்கு. அதுக்கான அடிநாதம் கட்சிகள் மட்டும் இல்லை, நம்மளுடைய சமுதாய அமைப்பு. அதை மாத்திரம் கட்சிகள் வரும் போகும், நாடு நடந்துகிட்டே இருக்கும். நாடாளுமன்றத்தில் தான் பேச ஆரம்பித்த பிறகு நிறைய கேள்விகள் எழும் என்றும் கூறினார். அங்க என்ன பேச போறேன், என்ன பேசுறேங்கிறத இங்க சொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்க கடமை இல்லை ஒண்ணு. அதனால ஜாஸ்தி அதை பத்தி இங்க பேச முடியாது. நான் பேச ஆரம்பிச்சதும் அதை பத்தின கேள்விகள் நிறைய வரும். அப்ப நம்ம தொடர்ந்து சம்பாஷிக்கலாம்.
முதலில் நாடு, அடுத்தது தமிழ்நாடு, இதுவே நாடாளுமன்றத்தில் தன்னுடைய போக்கஸ் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் கஞ்சா போதையில் இருந்த கும்பலை தட்டி கேட்ட பார்வை மாற்றுத்திறனாளி மற்றும் அவரது சகோதரர் கொலை செய்து குழி தோண்டி புதைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி தெர்மல் நகர் அருகே உள்ள பண்டுகரையில் கடந்த 27ஆம் தேதி நள்ளிரவு சின்னதுரை என்பவரின் வீட்டிற்கு அருகே அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் போதையில் சின்னதுரையின் வீட்டுக் கதவை அந்த கும்பல் தட்டியதால் அவரது மகன்களான மாரிபாண்டி மற்றும் பார்வை மாற்றுத்திறன் கொண்ட அருள்ராஜ் கண்டித்துள்ளனர். இதனையடுத்து கடந்த 3 நாட்களாக மாரிபாண்டியன் மற்றும் அருள்ராஜை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பண்டுகரை கால்வாய் பகுதியில் ஒரு கை மட்டும் மண்ணிற்குள் இருந்து வெளியே தெரிவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அங்கு சென்று தோண்டி பார்த்தபோது மாரிபாண்டியன் மற்றும் அருள்ராஜ் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இருவரின் உடல்களையும் கைப்பற்றிய காவல்துறை கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் சதீஷ், ரிதன், முனீஸ்வரன், வில்வராஜ், காதர் மீரான் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் முன்னாள் எம்பியும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா வீட்டு பணிப்பெண் உட்பட 4 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்திய வீடியோக்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இதையடுத்து ஜெர்மனிக்கு தப்பிச் சென்ற பிரஜ்வல் ரேவண்ணா நாடு திரும்பியதை அடுத்து கடந்த ஆண்டு மே 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திய இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்ற அறையில் பிரஜ்வல் ரேவண்ணா கதறி எழுதார். இதையடுத்து அவருக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூன் மாதத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் முன் பீகார் மாநிலத்தில் 7,89,844 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். கடும் விமர்சனங்களுக்கு இடையில் நடந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பின்னர் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். அதில் 20 லட்சம் பேர் உயிரிழப்பு, 7 லட்சம் பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்திருப்பது, 1,20,000 பேர் விண்ணப்ப பதிவு செய்ய தவறியது, 35 லட்சம் பேர் பீகாரில் இருந்து நிரந்தரமாக வேறு மாநிலங்களுக்கு இடமாறியவர்கள் என விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை நீக்குவதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஐயம் எழுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகளின் வாக்குகளை நீக்குவதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஐயம் எழுந்துள்ளது. வட மாநிலத்தவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்த்தால் தமிழ்நாட்டின் அரசியல் தலைகீழாக மாறிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டமாக விமர்சித்துள்ளார். பீகாரின் வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருடுவது தொடர்பாக தங்களிடம் 100% ஆதாரம் இருப்பதாக கூறினார். अब हमारे पास ओपन एंड शट प्रूफ है कि इलेक्शन कमीशन वोट चोरी में इन्वॉल्व है और मैं लाइटली नहीं बोल रहा हूं, मैं 100% प्रूफ के साथ बोल रहा हूं. इलेक्शन कमीशन में जो भी ये काम कर रहे हैं, राइट फ्रॉम द टॉप टू द बॉटम, आप एक बात याद रखिए, आपको हम छोड़ेंगे नहीं. कुछ भी हो जाए हम छोड़ेंगे नहीं आपको, क्योंकि आप हिंदुस्तान के खिलाफ काम कर रहे हो. ये ट्रीजन है और कम इससे कम नहीं है. तो आप याद रखिए, आप कहीं भी हो, रिटायर्ड हो, कुछ भी हो. இந்நிலையில் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை புறந்தள்ளுவதாக ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் பதிலடி கொடுத்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாள்தோறும் கூறப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அச்சுறுத்தல்களை புறந்தள்ளுவதாக தெரிவித்துள்ளது. அனைத்து தேர்தல் அதிகாரிகளும் பாரபட்சமின்றியும் வெளிப்படையாகவும் பணியாற்றுவதாக தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்ட 36 லட்சம் பேரில் 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொண்ட இந்திய தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏறத்தாழ 22 லட்சம் பேர் உயிரிழந்ததாகவும் 7 லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்ததாகவும் 36 லட்சம் பேர் பீகாரிலிருந்து நிரந்தரமாக வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பீகாரிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களில் 6,50,000 பேர் தமிழ்நாட்டில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்திலே இவர்கள் மீண்டும் இங்கே திமுகவுக்கு வாக்களிக்காமல் பாஜகவுக்கோ யாருக்கோ வாக்களித்தால் பீகார் போல தமிழ்நாடும் மாறிவிடும் என்பதை அந்த மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளும் போது இவர்கள் மனு அளித்து அதை தேர்தல் ஆணையம் ஏற்றால் அவர்கள் இங்கேயே வாக்களிப்பார்கள் என தெரிகிறது. சென்னையில் மட்டும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த 3.5 லட்சம் பேர் தங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை தொழில் நகரங்களான கோவை, திருப்பூரிலும் கணிசமான எண்ணிக்கையில் பீகார் மாநிலத்தவர்கள் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி தனது பதவியை கடந்த மாதம் 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இதனையடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான இடம் காலியானதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. இந்த சூழலில் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 7ஆம் தேதி தொடங்குவதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் 21ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை திரும்பப் பெற 25ஆம் தேதி கடைசி நாள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவை எளிதில் தாக்கக்கூடிய வகையில் அணு ஆயுதங்களை தாக்கிச் செல்லக்கூடிய 2 நீர்மூழ்கி கப்பல்களை அந்நாட்டின் அருகே நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். 2வது முறையாக அதிபரான ட்ரம்ப் வர்த்தக ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் தன் மனம் போன போக்கில் பேசியும் செயல்பட்டும் வருகிறார். குறிப்பாக பரம வைரியான ரஷ்யாவை குறிவைத்து கடுமையாக சாடி வருகிறார். உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவையும் போருக்கிடையே ரஷ்யாவிடம் பொருட்களை வாங்கி நிதி ரீதியாக உதவக்கூடிய இந்தியாவையும் கடுமையாக தாக்கி பேசி வருகிறார். இதனிடையே உக்ரைனுடன் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் கடுமையான துணியில் கூறிய கருத்துக்கு ரஷ்ய முன்னாள் அதிபரும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெத்வதேவ் கடும் எதிர்வினையாற்றி இருந்தார். நிலையில் கடுப்பேற்றக்கூடிய விதமாக மெத்வதேவ் பேசியிருப்பதாகவும் வார்த்தைகளை உதிர்க்கு முன்பாக யோசிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் கூறியுள்ள ட்ரம்ப் இதனால் ரஷ்யாவை தாக்கக்கூடிய வகையில் 2 இடங்களில் ஆயுதம் தாங்கி நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்ப உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஆனால் எந்த இடத்தில் அவை நிறுத்தப்படும் என்று அவர் கூறவில்லை. இரு பெரும் வல்லரசுகளும் வார்த்தை போரில் ஈடுபட்டிருப்பதை உலக நாடுகள் அச்சத்துடன் உற்று நோக்கி வருகின்றன. அமெரிக்காவில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு உறைய வைக்கப்பட்ட கருவில் இருந்து குழந்தை பெற்றெடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உலகம் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது. குழந்தையில்லா தம்பதிகளுக்கு பல்வேறு முறையான சிகிச்சைகள் மூலம் குழந்தை கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவில் 1994ஆம் ஆண்டு உறைய வைக்கப்பட்ட கருவில் இருந்து தற்போது ஆண் குழந்தை பெற்றெடுக்கப்பட்டுள்ளது. ஒகியோவைச் சேர்ந்த தம்பதி IVF முறையில் 4 கருக்களை உருவாக்கிய நிலையில் அதில் ஒன்றை பயன்படுத்தி குழந்தையை பெற்றெடுத்தனர். மீதமுள்ள கருக்களை உறைய வைத்து பாதுகாக்க செய்ய நடவடிக்கை எடுத்தனர். இதில் ஒரு கருவை குழந்தையில்லா தம்பதிக்கு தானமாக வழங்கினர். இதன் மூலம் தம்பதிக்கு குழந்தை பிறந்துள்ளது. கருத்தரிப்பதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் தம்பதியினருக்கு இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் குழந்தைகளை பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கடைசி டெஸ்ட் போட்டியில் 247 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இங்கிலாந்து அணி இழந்துள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் 2வது இன்னிங்ஸில் இந்தியா 2 விக்கெட்டுகளை இழந்து 75 ரன்களை சேர்த்துள்ளது. 2வது இன்னிங்ஸை காலையில் தொடங்கிய இந்தியா 224 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக கருண் நாயர் 57 ரன்கள் சேர்த்தார். தொடர்ந்து மழை குறுக்கீட்டுக்கிடையே விளையாடிய இங்கிலாந்து அணியில் அதிகபட்சமாக தொடக்க வீரர் கிராலி 64 ரன்களும் நடுவரிசை ஆட்டக்காரர் ஃப்ரூக் 53 ரன்களும் சேர்த்தனர். இங்கிலாந்து விக்கெட்டுகளும் மலமளவென்று சரிய 247 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. காயம் காரணமாக ஓக்ஸ் பேட்டிங் செய்யவில்லை. இங்கிலாந்து 23 ரன்கள் முன்னிலை பெற்றது. முகமது சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆகாஷ் தீப் 1 விக்கெட் வீழ்த்தினார். தொடர்ந்து விளையாடிய இந்திய அணியின் தொடக்க வீரர் KL ராகுல் 7 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். தமிழக வீரர் சாய் சுதர்சன் 11 ரன்களுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 75 ரன்களை சேர்த்துள்ளது. ஜெய்ஷ்வால் 51 ரன்களுடனும் ஆகாஷ் தீப் 4 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர்.
இந்திய அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து தோள்பட்டை காயம் காரணமாக இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கிறிஸ் வோக்ஸ் விலகியுள்ளார். லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வரும் கடைசி டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் கருணாயர் அடித்த பந்தை பவுண்டரி லைனில் தடுக்க முயற்சிக்கும் போது கிறிஸ் வோக்ஸுக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. மருத்துவ குழு பரிசோதித்ததில் எலும்பு விலகியது கண்டறியப்பட்டு உடனே மைதானத்தில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்டார். இந்நிலையில் கிறிஸ் வோக்ஸ் 5வது டெஸ்ட் போட்டியிலிருந்து முழுமையாக விலகுவதாக அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே பென் ஸ்டோக்ஸ், ஆர்ச்சர் ஆகியோர் காயம் காரணமாக விலகிய நிலையில் கிறிஸ் வோக்ஸும் விலகியிருப்பது அந்நாட்டு ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து அணி 2-1 என முன்னிலையில் உள்ளது. தற்போது நடைபெற்று வரும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் தொடரை சமன் செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் புதிய கட்டடம் திறக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் மற்றும் முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். அந்த வகையில் 6,84,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய நிர்வாக கட்டடத்தை முதல்வர் திறந்து வைத்தார். சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய நிர்வாக கட்டடத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைத்தார். பின்னர் குண்டார் அணை, ஏலகிரி, பூண்டி நீர்த்தேக்கம் உள்ளிட்ட இடங்களில் நிறைவுற்ற 5 புதிய திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். அதேபோல திருவண்ணாமலையில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். முன்னதாக வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் 14 நாடுகளைச் சேர்ந்த 99 அயலக தமிழ் இளைஞர்களுக்கு தமிழக பண்பாட்டு பயணத்திற்கான பயண குறிப்புகள், புத்தகங்கள், அடையாள அட்டை மற்றும் உடைகள் போன்ற பொருட்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். திமுக ஆட்சியில் கைவிடப்பட்ட தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டம் அதிமுக ஆட்சி அமைந்ததும் செயல்படுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சென்ற எடப்பாடி பழனிசாமி அங்கு தனியார் மண்டபத்தில் தீப்பெட்டி மற்றும் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது கோவில்பட்டி கடலை மிட்டாய் என்ற பெயரில் மற்ற ஊர்களில் போலியாக தயாரிக்கப்படுவதை தடுக்கவும், பிளாஸ்டிக் லைட்டர் உற்பத்திக்கு தடை விதிக்கவும் எடப்பாடி பழனிசாமியிடம் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து உற்பத்தியாளர்கள் முன்னிலையில் பேசிய இபிஎஸ், அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தாமிரபரணி பைப்பால் அந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது நில எடுக்கின்ற பணியெல்லாம் துவங்கப்பட்டது. இந்த ஆட்சி வந்தவருக்கு கிடப்பில் போட்டாங்க. அதை அதிமுக ஆட்சி வந்த பிறகு அது தொடங்கப்படும். இந்த பகுதியும் செழுமையாக இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக ஆட்சி அமைந்ததும் மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 3ஆம் கட்ட சுற்றுப்பயண விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் வருகின்ற 8ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் சுற்றுப்பயணத்தின் 3ஆம் கட்டமாக ஆகஸ்ட் 11 முதல் 23ஆம் தேதி வரை மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி கிருஷ்ணகிரி மேற்கு தொகுதிகள், 12ஆம் தேதி கிருஷ்ணகிரி கிழக்கு தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். 13ஆம் தேதி திருப்பத்தூர், 14ஆம் தேதி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார். 15ஆம் தேதி திருவண்ணாமலை மத்தி, திருவண்ணாமலை வடக்கு, 16ஆம் தேதி திருவண்ணாமலை தெற்கு, திருவண்ணாமலை கிழக்கு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 18ஆம் தேதி திருவண்ணாமலை தெற்கு, திருவண்ணாமலை மத்தி, வேலூர் புறநகர், 19ஆம் தேதி வேலூர் மாநகர், 20ஆம் தேதி ராணிப்பேட்டை மேற்கு, ராணிப்பேட்டை கிழக்கு ஆகிய பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். 21ஆம் தேதி காஞ்சிபுரம், 22ஆம் தேதி செங்கல்பட்டு மேற்கு, செங்கல்பட்டு கிழக்கு, 23ஆம் தேதி சென்னை புறநகர் மற்றும் செங்கல்பட்டு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விரும்பினால் பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அவருக்கு பிரதமரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓபிஎஸ் அணி தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் விலகியதற்கான காரணம் தனக்கு தெரியாது என்றார். சட்டமன்றத்தில் சந்திக்கும் போதும் சரி, நான் ஏற்கனவே போன்லேயே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து 2 முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் ஓபிஎஸ் அணிமாறும்.
இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இபிஎஸோட அழுத்தத்தினால தான் ஓபிஎஸ் வந்து புறக்கணிக்கப்படாது அப்படின்னு. இல்லை, அப்படி ஒன்றும் கருத்து சார். வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஓபிஎஸ் சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஓபிஎஸ் தரப்புலேருந்து கேட்டால் நீங்கள் சந்திப்பீங்க? கண்டிப்பாக சந்திப்பாங்க. தேர்தல் நெருங்கும் சூழலில் ஓபிஎஸ் அணியின் அடுத்த கட்ட நகர்வு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் சிக்கியுள்ள கடலூர் மாணவரை மீட்க வேண்டும் என்று பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்யாவில் சிக்கியுள்ள கடலூர் மாணவரை மீட்க வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் கடலூரைச் சேர்ந்த கிஷோர் என்ற மருத்துவ மாணவரை கைது செய்து அவருக்கு போதை மருந்து அளித்து ரஷ்ய அரசு போருக்கு தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, கிஷோர் சரவணனை போல் பலர் ரஷ்யாவில் சிக்கி தவிப்பதாக கூறினார். கிட்டத்தட்ட 126 இந்தியர்கள் இதுபோன்று ரஷ்யாவில் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை வற்புறுத்தி அங்கே உக்ரைனுடன் நடக்கும் போருக்கு அனுப்பியுள்ளது ரஷ்ய அரசு. தொடர்ந்து பேசிய மாணவரின் தந்தை சரவணன் தன் மகனை மீட்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். எங்களுக்கும் எல்லாரும் மேலும் மருத்துவம் படிக்க, என் பிள்ளைய படிக்க ஆசைப்பட்டு எங்கள்கிட்ட இருந்த நிலத்தை விற்று ரஷ்யாவுக்கு படிக்க அனுப்பிச்சேன் சார். 2021ஆம் ஆண்டு அங்கே பொய் கேஸை போட்டு என் பிள்ளைய ஜெயிலில் தள்ளிட்டாங்க சார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் இதுகுறித்து பேசியிருப்பதாக துரை வைகோ தெரிவித்தார். மாரடைப்பால் காலமான மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கல்வியாளர், பெண்ணியவாதி, சமூக ஆர்வலர் என பன்முகம் கொண்ட வசந்தி தேவி மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 87. சென்னை ராணிமேரி கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியதுடன் 1988, 1990 காலகட்டத்தில் கும்பகோணத்தில் உள்ள அரசு மகளிர் கல்லூரியின் முதல்வராகவும் பொறுப்பு வகித்தார். இதன் பிறகு 1992, 1998 காலகட்டத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும், 2002, 2005 காலகட்டத்தில் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவராகவும் வசந்தி தேவி பணியாற்றினார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து மக்கள் நல கூட்டணி சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் வசந்தி தேவி போட்டியிட்டார். பெண்களின் கல்வி மற்றும் உரிமைகளுக்காக தொடர்ந்து பணியாற்றிய வசந்தி தேவி நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் மாரடைப்பால் காலமானார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பள்ளிக்கல்வித்துறையில் திமுக அரசு தொடங்கிய கலை வகுப்புகள், தேன்சிட்டு சிறார் இதழ் உள்ளிட்ட முன்னெடுப்புகளுக்கு ஆலோசனை வழங்கி வசந்தி தேவி ஊக்கப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 10க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக மத போதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 54 வயதான விக்டர் என்கிற காமராஜ் என்னும் நபர் தன்னுடைய வீட்டில் கிறிஸ்துவ சபை நடத்தி வந்துள்ளார். அங்கன்வாடி மைய ஊழியராக உள்ள இவருடைய மனைவி திருச்சபையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாலையில் டியூஷன் நடத்தி வந்தார். இந்நிலையில் இங்கு படித்து வந்த மாணவிகளுக்கு காமராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. சிறுமிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். காமராஜின் செல்போனை காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் தமிமுன் அன்சாரியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் காட்சிகளே இவை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவருமான தமிமுன் அன்சாரி சனிக்கிழமை ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் நிலையில் அதற்காக மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான் தலைமையில் குளச்சல் ஜிம்மா பள்ளிவாசல் பகுதியில் துண்டு பிரச்சுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இதற்கு குமரி டிரஸ்ட் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இந்த மோதலில் காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காவல்துறையின் மெத்தன போக்கே நிலைமை இந்த அளவிற்கு செல்ல காரணம் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் அது வச்சுக்கணும், நாங்கள் அதை தான் பாடு எடுத்துக்கின்னு பூச்செடி பறிச்சு எடுத்துக்கணும், காலு கை எல்லாம் நோய் எடுத்துக்கணும் அல்லாடின்னு இருக்கோம் சார். நாங்கள் அது இல்லைன்னா நாங்கள் கையிலவே செத்துட்டுவோம். அது இருந்தால் தான் எங்கள் பசங்க சோறு படும். அது கூட இல்லைன்னா சோறு கூட இல்லை.
நாங்கள் விவசாயத்தை எப்படி விட மாட்டோம் சார். கையில் மூந்து கூட செத்துடுவோம். நாங்கள் பசங்க குழந்தை குட்டிங்க மொத்த பேரே செத்துடுவோம். நாங்கள் பெரியபாளையம் அருகே அன்புமணி பங்கேற்ற போராட்டத்தில் ஆதங்கத்துடன் பேசிய இப்பெண் மாரடைப்பால் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே மேல் மாளிகைப்பட்டு கிராமத்தில் அறிவுசார் நகரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தனபாக்கியம் என்கிற விவசாயி 3 ஏக்கர் நிலத்தை வைத்தே தான் பிழைப்பு நடத்தி வருவதாக கூறினார். அதுவும் இல்லை என்றால் உயிரை விடுவதை தவிர தனக்கு வேறு வழியில்லை என்று ஆதங்கம் அடைந்தார். இந்நிலையில் நேற்றிரவு மாரடைப்பால் தனபாக்கியம் உயிரிழந்தார். அறிவுசார் நகரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பெண் விவசாயி மாரடைப்பால் உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுந்தரரை சந்திரசேகர் தடுத்தாண்டு கொண்ட காட்சி வான வேடிக்கையுடன் களை கட்டிய காட்சிகளே இவை. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி சந்திரசேகரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலை அலங்காரத்தில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். பிறகு நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரை தடுத்தாட்கொண்ட காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் உடுமலை வனச்சரக அலுவலகத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் பெரும் போராட்டத்திற்கு பிறகு உடலை குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். சிறுத்தை பல் வைத்திருந்ததாக உடுமலையை சேர்ந்த மாரிமுத்து என்பவரை கேரள வனத்துறையினர் பிடித்து தமிழ்நாடு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். உடுமலை வனச்சரக அலுவலகத்தில் விசாரணைக்கு இடையே மாரிமுத்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் உறவினர்களின் போராட்டத்தை தொடர்ந்து விசாரணையின் போது மரணம் என்று காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி எடுத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரி கேரள மாநிலம் தேவிக்குளம் எம்எல்ஏ ராஜா தலைமையில் வனத்துறை அலுவலகம் முன்பாக 500க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. யாராவது தவறு செய்திருந்தால் அரசு அதிகாரிகள் இன்றைக்கு தவறு செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு தலைமை கொடுக்கப்படும். இந்நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நீதிபதி நித்யகலா முன்னிலையில் மாரிமுத்துவின் உடற்கூறாய்வு நடைபெற்றது. பிறகு SC/ST பிரிவில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாரிமுத்து குடும்பத்தினர் நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து உடலை பெற்றுக் கொண்டனர். தமிழ்நாட்டை சேர்ந்த சிறுவன் நீச்சலில் புதிய சாதனை படைத்துள்ளார். குளிர்ந்த கடல் பகுதியான ஆங்கில கால்வாயை 12 மணி நேரம் 10 நிமிடத்தில் நீந்தி கடந்து சென்னையை சேர்ந்த சிறுவன் சாதனை படைத்துள்ளார். இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே 42 கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஆங்கில கால்வாய். இதை இந்தியாவை சேர்ந்த 3 உட்பட மொத்தம் 6 பேர் நீந்தி சாதனை படைக்க திட்டமிட்டனர். அந்த வகையில் அக்குழுவில் இடம்பெற்ற சென்னையை சேர்ந்த 14 வயது சிறுவன் அகிலேஷ் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்ட கால்வாயை நீந்தி கடந்தார். சாதனை புரிந்து திரும்பிய அகிலேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டுக்கு மினிஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோட முக்கியமான குறிக்கோள் என்னென்னா இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நான் பெருமை சேர்க்கறதுக்காக என்னோட திறமை மூலமாக சமர்ப்பிக்க தயாராக இருக்கேன். தேங்க்யூ. கடந்த 2 வருடங்கள் மேற்கொண்ட பயிற்சியால் இந்த சாதனையை செய்ய முடிந்ததாக அகிலேஷ் கூறியுள்ளார். திருப்பத்தூரில் பட்டப்பகலில் வீடு புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபர் வீட்டில் இருந்த பெண்ணை தலையில் பலமாக இரும்பு கம்பியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் ஆரிப் நகரை சேர்ந்தவர் பஷீர். இவருடைய மனைவி ரேஷ்மா. இவர் வீட்டில் தனியாக இருந்த நிலையில் மர்ம நபர் ஒருவர் திடீரென வீட்டுக்குள் புகுந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதனை அறிந்த ரேஷ்மா கத்தி கூச்சலிடவே இரும்பு ராடால் பலமாக ரேஷ்மாவின் தலையில் தாக்கியுள்ளார். பின்னர் கண்ணிமைக்கும் நேரத்தில் மர்ம நபர் தப்பிச் சென்ற நிலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ரேஷ்மாவை மீட்ட அக்கம்பக்கத்தினர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திருமணமான பெண் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் கணவர் மீது குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொத்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த கண்ணன் பிரியா தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். குடிப்பழக்கத்திற்கு கண்ணன் அடிமையானதால் தம்பதிகளுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று காலை முதலே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரித்த சூழ்நிலையில் மாலையில் வீட்டில் பிரியா தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்களுக்கு தகவல் சென்றது. இதையடுத்து கண்ணன் வீட்டின் முன்பாக பிரியாவின் உறவினர்கள் நூற்றுக்கணக்கானோர் குவிந்தனர். கண்ணன் பிரியாவை அடித்து கொலை செய்துவிட்டு தூக்கில் தொங்கவிட்டதாக குற்றம் சாட்டி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கொத்தமங்கலம் கீரமங்கலம் சாலையில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர்.
இறப்பின் காரணத்தை அறிய பிரேத பரிசோதனை அவசியம் என்றும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்ததை ஏற்று பிரியாவின் உடலை காவல்துறையினரிடம் ஒப்படைத்து போராட்டத்தை கைவிட்டனர். கூகுள் மேப்பை நம்பிச் சென்றவர் அந்தரத்தில் தொங்கிய நிகழ்வு கரூர் அருகே நிகழ்ந்துள்ளது. கூகுள் மேப்பை பார்த்து சென்றவருக்கு நேர்ந்த கதிதான் இது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்த முகமது வேலை விஷயமாக கோவை சென்றுவிட்டு தனது காரில் சொந்த ஊர் வந்துள்ளார். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற முகமது அருகிலுள்ள மசூதியில் தொழுகை செய்வதற்காக கூகுள் மேப் பார்த்து சென்றுள்ளார். கூகுள் மேப்பில் உள்ளபடி கரூர் தென்கரை பாசன வாய்க்கால் வழியாக சென்ற முகமது பாசன வாய்க்கால் குறுக்கே இருந்த நடைபாலம் வழியாக செல்ல முயன்று வசமாக சிக்கிக் கொண்டார். காரின் ஒரு பகுதி பாலத்தை விட்டு இறங்கி தனியாக தொங்கிய நிலையில் அதிர்ஷ்டவசமாக முகமது உயிர் பிழைத்தார். சிறிது போராட்டத்திற்கு பிறகு கிரேன் மூலம் கார் மீட்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் லட்சுமிபுரம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் சொத்துக்காக அவரது மகனே கூலிப்படையை ஏவி கொலை செய்தது தெரியவந்துள்ளது. மண்டைக்காடு அடுத்த லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த சுவாமிதாஸ் குடும்ப பிரச்சினை காரணமாக மனைவி மற்றும் பிள்ளைகளை பிரிந்து தனது சகோதரி வீட்டில் வசித்து வந்தார். சுவாமிதாஸ் மளிகை கடை நடத்தி வந்த நிலையில் கடைக்குள் புகுந்த இருவர் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடினர். சுவாமிதாசுக்கு சொந்தமாக 45 சென்ட் நிலம் தொடர்பாக குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததால் அதன் காரணமாக கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் கொலை தொடர்பாக ஸ்டாலின் மற்றும் ராஜா அருள் சிங் ஆகியோர் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்களை காவலில் எடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் சொத்துக்காக சுவாமிதாஸின் மகன் விஜய் கூலிப்படையை ஏவி தனது தந்தையை கொலை செய்தது அம்பலமானது. இதனால் போலீசார் விஜயை கைது செய்ததோடு மேலும் கூலிப்படையைச் சேர்ந்த தங்கச்சன், ராஜு, வேல்முருகன், ஆரோக்கியராஜ் ஆகியோரையும் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நம்பூரணிப்பட்டியில் அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து இரவில் மழையில் போராட்டம் நடத்தியவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். கிராமத்தில் உள்ள செண்பக சாஸ்தா ஐயனார் கோயிலில் விழா நடத்துவதில் இரு தரப்பினர் இடையே பிரச்சனை நிலவுகிறது. இந்நிலையில் ஆடிவெளியையொட்டி 20 கிராம பெண்கள் விளக்கு பூஜை வழிபாடு நடத்த கோயில் பகுதியில் கூடிய நிலையில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயில் கதவுகளை பூட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நம்பூரணிப்பட்டி விலக்கு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோயிலை திறக்காமல் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறி மழையிலும் போராட்டத்தை தொடர்ந்தனர். போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பதற்றமான சூழல் உருவானதை அடுத்து அதிவிரைவு படையினர் விரைந்த நிலையில் லாரி கண்ணாடி மீது கல் வீசப்பட்டதால் காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விரட்டியடித்தனர். 3 மணி நேர போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. மணப்பாறை அருகே வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரை விடுவிக்க கோரி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. கல்பட்டி பகுதியில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக வையம்பட்டி காவல் நிலையத்தில் இரு தரப்பினருக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் ஒரு தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் மற்றொரு தரப்பை சேர்ந்த 2 பேர் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து அவர்களது தரப்பினை சேர்ந்தவர்கள் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அடுத்த சில நிமிடங்களில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்தன. அந்த வழக்கு உண்மையாயிருப்பின் கண்டிப்பாக கைது நடவடிக்கை இருக்கும். நான் சொல்றேன், நான் சொல்லட்டுமா? சப்போஸ் அவர் மேல நம்பிக்கை இல்ல, நான் வேற இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் போடுறேன், நான் வேற ஐவோ போடுறேன், நான் உடனே நானே வேற நடவடிக்கை எடுக்கிறேன். மாவட்ட எஸ்பி செல்வநாகரத்திடம் துணை எஸ்பி கவிதா உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி பாரபட்சமின்றி விசாரணையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின் 4 மணி நேரம் நடந்த போராட்டம் கைவிடப்பட்டது. அம்பத்தூர் மாநகராட்சி பகுதியில் கழிவுநீர் அகற்றக்கூடிய லாரிகளுக்கான வாடகை உயர்த்தப்பட்டுள்ளது. ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட திருமுல்லை வாயில் பகுதியில் கழிவுநீர் அகற்றும் லாரிக்கு வாடகை தொகை அதிகரிக்கப்பட்டதுடன் புதிதாக 8 லாரிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளதால் பழைய கழிவுநீர் அகற்றும் லாரி உரிமையாளர்கள் சாலையில் வாகனத்தை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
புதிய லாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் 15 ஆண்டுகளுக்கு மேலாக மாநகராட்சி கழிவுநீரை அகற்றி வரும் வாகன உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இப்போ இங்கே ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொல்லியிருக்காத இங்கே பம்ப் ஹவுஸில் இருக்கிறவங்க மூடி வச்சிட்டாங்க, எங்களை அலோட் பண்ணலை. இது எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. எங்களுக்கு இங்கே மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதியிலிருந்து கழிவு நீரை அப்புறப்படுத்த ஒரு லாரிக்கு 1600 ரூபாய் வாடகை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திடீரென வாடகை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டதுடன் பழைய லாரிகளுக்கு அனுமதி வழங்காமல் புதிய லாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள லாரி உரிமையாளர்கள் புதிய லாரிகளை சிறைப்பிடித்ததுடன் தங்கள் லாரிகளையும் சாலையில் நிறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவனை புலி தாக்கிய சம்பவம் கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள வீரன்குடி மலைப்பகுதியில் பேபி என்பவர் குடும்பத்துடன் குடிசை வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது 4 வயது மகன் ராகுல் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது புலி ஒன்று சிறுவனை தாக்கி கவி சென்றுள்ளது. அதனை கண்ட சிறுவனின் பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டனர். இதனையடுத்து சிறிது தூரத்தில் சிறுவனை விட்டுவிட்டு புலி தப்பியோடியது. காயமடைந்த சிறுவன் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள சாலக்குடி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவனை புலி கவ்வி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பச்சிளம் குழந்தையை 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்ற கள்ளக்காதலன் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கூனமடையைச் சேர்ந்த சந்தோஷ்குமாரி என்பவருக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு அவரது கணவர் உயிரிழந்து விட்டார். இதனையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமாகி குழந்தையுள்ள தினேஷ் என்பவருக்கும் சந்தோஷ்குமாரிக்கும் திருமணம் தாண்டிய உறவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கர்ப்பமடைந்த சந்தோஷ்குமாரிக்கு கடந்த மாதம் 13ஆம் தேதி தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தையை தினேஷ் மற்றும் அவரது தாயார் தன்னிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கிச் சென்றதாக சந்தோஷ்குமாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்திய போது பச்சிளம் குழந்தையை வினோத் என்ற இடைத்தரகரிடம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு தினேஷ் விற்றது தெரியவந்தது. இந்த குழந்தையை ஆதிச்சபுரத்தைச் சேர்ந்த டாஸ்மாக் பணியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி விமலா தம்பதி வாங்கியதும் அம்பலமானது. இதனையடுத்து தினேஷ், அவரது தாயார் வாசுகி, இடைத்தரகர் வினோத், குழந்தையை காசு கொடுத்து வாங்கிய ராதாகிருஷ்ணன் மற்றும் விமலா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலியால் குறுவை சாகுபடிக்கு நீர் கிடைக்க வழி கிட்டியுள்ளது. குடியாலத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் 600 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் உரிய நீரின்றி பயிர்கள் கருகும் நிலைக்கு சென்றன. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் தஞ்சாவூர் கீழ்காவிரி வடிநில வட்ட கண்காணிப்பு பொறியாளர் பவளக்கண்ணன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனால் அப்பகுதிக்கு நீர் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எங்கள் கிராமம் கொஞ்சம் மேட்டு கிராமங்கிறதுனால கொஞ்சம் இதை சரி பண்ணி கொடுங்க, வாய்க்காலும் தூர் வராமல் கிடக்க அதை செஞ்சு கொடுங்கன்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அதனால் ஆடு மாடு விட்டு வச்சு சம்பாவுக்குனாக தயாராகிடுவோம் அப்படிங்கிற நிலைக்கு போகும்போது நியூஸ் 18 சேனல்லேருந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க. நாங்கள் இருக்கிற நிலைமையை சொன்னோம், உண்மையை சொன்னோம், பொய் சொல்லல. உண்மையான நிலைமை என்ன இருக்கோ அதை நாங்கள் சொன்னோம். அதனோட எதிரொலி இன்றைக்கி கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் எஸ்ஓ வரையிலும் எல்லா இடத்தையும், அதாவது சட்டத்தோடின்னு சொல்லிட்டு அந்த இடம், வாய்க்கால் பாசன இடம், எந்த இடம் இடிபட்டு உட்கார்ந்துருக்கு, மேல்மட்டம் எங்களோட நுழைவு வாய்க்கால் வரையிலும் பார்த்துருக்காங்க. வெள்ளாற்றிலிருந்து பாசன வசதி பெறும் பகுதிகளுக்கு வினாடிக்கு 1000 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்ட நிலையில் கொடியாலத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு நீர் சென்றடைவதை உறுதி செய்வோம் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். காசாவில் வான்வழியாக பொதுமக்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்படுகிறது. காசா பகுதியில் கடும் உணவு பஞ்சம் நிலவும் நிலையில் வான்வழியாக பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் உணவு கிடைக்காமல் மக்கள் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். உலக நாடுகளின் எதிர்ப்பை தொடர்ந்து உணவுப் பொருட்கள் வழங்க இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ், ஜெர்மனி, எகிப்து, ஜோர்டான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 7 சரக்கு விமானங்கள் மூலம் பாராசூட் உதவியுடன் உணவுப் பொருட்கள் வானிலிருந்து வீசப்பட்டன.
2-3 நாட்களுக்கு மேல் பட்டினி கிடக்கும் பொதுமக்கள் மத்தியில் பாதுகாப்பான முறையில் உணவு வழங்குவது சாத்தியமற்றது என்பதால் விமானம் மூலம் வீசப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் நிலவும் உணவு பஞ்சம் காரணமாக பொதுமக்களுக்கு உணவு வழங்குவதற்காக தினமும் 10 மணி நேரம் போர் நிறுத்தப்படுவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. விமானம் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டாலும் அது மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இல்லை என்று கூறப்படுகிறது.